கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளுக்கூட வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஒரு சத்திய உதடு அப்படின்னா உண்மை பேசுற காரியங்கள், உண்மையான விஷயம் அது என்றும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த பொய் நாவு ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் இருக்கும். சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அநேகர் ஈஸியா நம்ம பொய் சொல்லுவோம். ஆனா கர்த்தர் பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லப்பட்ட விதத்துல. அப்ப நம்ம பொய் சொல்றோம்னா அது ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் அந்த பொய் நிலைத்து இருக்குமா? நம்ம என்ன பேச சொல்லி கொடுத்திருக்காருன்னா, சத்தியத்தை பேச சொல்லி கொடுத்திருக்காரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க, அதுக்கு மீறி ஒன்றும் தேவை கிடையாது சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம சத்தியத்தை பேச கத்துக்கணும். சத்திய உதடுதான் இன்னும் நிலைத்திருக்கும். நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ கத்துக்கணும். கர்த்தர் சொல்றதை கேட்டு வாழணும். கர்த்தருக்கு பயந்து வாழணும். பொய் நாவு அருவருப்புன்னு வேற சொல்லப்பட்டிருக்கு. அதனால பொய் பேச தேவையில்ல. கர்த்தருக்கு இருக்கிறாரு, கர்த்தர் காதுகாத்து சொல்லிட்டு உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லி உண்மையை பேசி கத்துப்போம். கர்த்தர் நம்ம மையப்படுவதாக. கர்த்தர் நம்ம மையப்படுவதாக.